சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது தர்மன் படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். தொடர்ந்து இந்த தர்மன் படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வெளியாகும் என சொல்லப்படுது. மேலும் இதற்கிடையே ஜெயிலர் 2 படத்துடைய அப்டேட்டை ரசிகர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அதற்காக நெல்சன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 இந்த படம் வெளியாகும் என அஃபீஷியலாக ப்ரோமோ வீடியோவோட வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து இந்த படத்தில் ரித்திக் ரோஷன் ஒரு முக்கியமான வேடலில் நடிக்கிறதுனா செய்திகள் வெளியாக இருந்துச்சு. பல வருடம் கழித்து ரித்திக் ரோஷன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து நடிக்கிறாரு. இதனால் கண்டிப்பாக ஜெயிலர் 2 படம் பல ஆயிரம் கோடிக்கு பிஸ்னஸ் நடக்கும். கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டும் என சொல்லப்படுது. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமான ப்ரொடக்ஷன்ஸில் இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. நெல்சன் இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணுறாரு. ஏற்கனவே ஜெயிலர் 1 படம் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டி பெருத்த லாபத்தை கொடுத்தது. அதன் எதிரொலியாக தான் கார் மற்றும் காசோலை பரிசை ரஜினிகாந்த், அனிருத் மற்றும் நெல்சனுக்கு கொடுத்திருந்தார் சன் பிக்சர்ஸ். அதைத் தொடர்ந்து கூலி படம் சரியாக போகாததுனால மீண்டும் நெல்சனோடைய இயக்கத்திலே நடிக்க கமிட் ஆனார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். விறுவிறுப்பாக ஷூட்டிங் எல்லாம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் நடைபெற்று வருது. படத்தை அக்டோபர் 15 வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் கிளிம்ஸ் வீடியோவை ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. தொடர்ந்து ஆகஸ்ட் 15 இந்த படத்துடைய ட்ரெய்லர் கிளிம்ஸ் வீடியோ வெளியாகும் எனவும், இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தும் ரித்திக் ரோஷனும் சந்தித்து பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாக போய் கொண்டிருக்கு. இந்த படத்தில் ரித்திக் ரோஷன் ஒரு முக்கியமான கேமியோ பண்ணியிருக்கிறதாகவும், இந்த கேமியோ 15 நிமிடங்கள் வரை வரும் என தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கு. கண்டிப்பாக கூலி படத்தில் அமீர் கானை கூட்டு வந்து செஞ்சது மாதிரி இந்த படத்தில் இருக்காது என ரசிகர்கள் நம்புகிறாங்க. மேலும் 1000 கோடி கனவை ரஜினிகாந்த் இந்த படத்தின் மூலமாக நிறைவேற்றி வைப்பார் எனவும், ரசிகர்களுக்கு செம ட்ரீட்டாக இருக்கும் எனவும் சொல்லப்படுது. அடுத்தடுத்த இந்த படத்துடைய அப்டேட்ஸ் இனி வரும் காலங்களில் இருக்கும். மேலும் இதை முடித்த கையோட தலைவர் 173 படத்தை தர்மன் படத்தை முடிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முடிவு பண்ணியிருக்காரு. அதைத் தொடர்ந்து தான் தலைவர் 174 இந்த படத்தையும் நெல்சன் தான் எடுக்கிறாரு. ரஜினி, கமல்ஹாசன் 2 பேரும் இணைந்து 1000 கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்ட படமாக இந்த படம் எடுக்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துடைய ட்ரெய்லருக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.